நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 27, 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். கன்னி ராசிக்காரங்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம், குறிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய ராசிநாதனும் இன்னைக்கு நீச்சமாக இருக்கிறதும், அதே போல் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் 8ல் மறைஞ்சு இருக்கிறதும் கொஞ்சம் கெடுபலங்கள் கொஞ்சம் உயர்வாக நடக்கக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? அதனால் பேசும் பொழுது பார்த்து நிதானமாக கவனமாக பேசுங்க. கோபத்தில் மற்றவங்க காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. அது இன்றைக்கு உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். பொறுமையோடு இருக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். சரிங்களா? இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடு இருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நிதானத்தோடு எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. சரிங்களா? சிவாய நம, சிவாய நம, நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. எல்லா கஷ்டமும் ஓடி போயிடும். நிதானத்தோடு இருங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி சில பேர் வண்டி வாகனங்களை இயக்கும் போது பார்த்து நிதானமாக இயக்குங்க. நீங்கள் சரியாக போயிட்டுருப்பீங்க, குறுக்க யாராவது வந்துடுவாங்க. வண்டி வாகனங்களை வேகமாக இயக்க வேணாம். சரிங்களா? அதே போல் தொழில் விஷயங்களில், வேலை விஷயங்களில் சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் இருக்கும். போனோடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வேலையை கூட இழுத்து இன்றைக்கி இரவு வரை, இன்றைக்கி லேட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சில காலதாமதங்கள் ஆகும், அலைச்சல்கள் ஆகும், வீண் விரயங்கள் ஆகும். இன்றைக்கி மிகப்பெரிய முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. திருமண விஷயங்கள், வரன் பார்க்குதல், சுபகாரிய விஷயங்கள், பேச்சுவார்த்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருந்து ஒரு வளர்பிறை காலத்தில் நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உண்ணக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. நன்றி.